அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர். பிதாமகா பத்ரிஜிக்கும் குளோபல் புத்தா டீம்ல இருக்க எல்லா மாஸ்டர்ஸுக்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கோமதி மேம்க்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் சாட்சி பாவம் பற்றி பார்க்க போறோம். சாட்சி பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம தியானத்துக்கு வந்த எல்லாருக்குமே இந்த சாட்சி பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியும். அதாவது சாட்சி பாவம் எனும் ஒரு ஆன்மீக கலைச்சொல். அதாவது ஸ்பிரிச்சுவல் டெர்மினாலஜி பற்றி எல்லாருமே இந்த கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதை நம்ம கேள்விப்பட்டதோடு மட்டுமல்லாம நம்ம வாழ்க்கையில நம்ம நடைமுறையில நம்ம செயல்படுத்தவும் செஞ்சிருக்கோம். அது நமக்கு எல்லாருக்குமே அது என்ன அப்படிங்கிறது தெரியும். ஆனா தியானத்துக்கு புதுசா தியானத்துக்கு வந்தவங்களுக்கு புதிய அனுபவமா இருக்கும். இந்த சாட்சி பாவம் பற்றி புரிதல் பற்றிய அந்த விழிப்புணர்வு இல்லாததை பற்றி அவங்களுக்கு நான் என்னோட அறிவு மூலமா அது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச முறையில நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். இப்ப நம்ம சாட்சி பாவத்துக்கு போகலாம். சாட்சி பாவம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு செயலுக்கும், அனுபவத்துக்கும், உணர்ச்சிகளுக்கும் தன்னை வெறும் பார்வையாளராக மட்டுமே ஒரு நிலைநிறுத்தி கொள்ளும் ஒரு ஆன்மீக மற்றும் தியான பயிற்சி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதாவது நாம தியானம் செய்யும் போது எந்த ஒரு வரையறைக்குள்ளேயும் உட்படுத்தாம நாம எப்படி இருக்கிறோமோ இருப்பதாகவே பார்ப்பதுதான் சாட்சி பாவம். இப்ப நாம தியானம் செய்யறோம்னா அந்த தியானத்துக்குள்ள எப்படி இருக்கணும்? இப்ப ஒரு தியானம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா ஒரு இடத்துல அமைதியா அமர்ந்து உட்கார்ந்துக்கிடணும். அந்த அமைதியா உட்கார்ந்துக்கிட்டு நம்ம கண்களை மெதுவா மூடி நம்ம ஆனாபானசக்தி தியானம் எல்லாருக்குமே தெரியும். அந்த மூச்சை கவனிக்கிறது. மூச்சு வரும் போகும். அந்த அதுக்குள்ள எண்ணங்களும் வரும் போகும். இது எல்லாமே நம்ம பார்வையாளரா இருந்து மட்டும்தான் நம்ம அந்த எண்ணங்களை வரையறைக்குள்ள உட்படுத்தப்படாம அந்த பார்வையாளரா மட்டும் இருக்கிறது தான் இந்த சாட்சி பாவம் அப்படிங்கிறது. இப்ப சாட்சி பாவத்துக்கு நிறைய பேர்கள் இருக்கு. அது நம்ம என்னன்னு பார்க்கலாம். சாட்சி பாவம் அப்படிங்கிறது என்னன்னா கவனித்தல், சாட்சி, தியானம், விழிப்போடு இருத்தல். இது எல்லாமே இதுவும் சாட்சி பாவத்துக்குரிய மற்றொரு பெயர்களாகவும் கருதுறாங்க. அதாவது நம்ம ஒவ்வொரு செயலையும் எப்படி செய்யணும். இப்ப கவனித்தல் அப்படிங்கிறதுனா நம்ம யதார்த்தமா எப்படி இருக்கணும் அப்படிங்கறது தான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கிடணும். அது எப்படி நமக்குள்ள வரும், அந்த சாட்சி பாவம் அப்படிங்கறது நமக்குள்ள எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும்னா இப்ப நம்ம பசிக்கும் போது சாப்பிடணும். ஒரு நிமிஷம் மாஸ்டர். நம்ம பசிக்கும் போது சாப்பிடணும், தூக்கம் வரும்போது தூங்கணும். அதே மாதிரி தாகம் எடுக்கும் போது தண்ணி குடிக்கணும், விழிப்பு நிலை வரும்போது நம்ம எழுந்திருக்கணும். இது நம்ம யதார்த்தமா எப்படி இருக்கோ அப்படி சாதாரண முறையில நம்ம அதை நடைமுறைப்படுத்தும் போது அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஆன்மீக பயணத்துல ஒரு முக்கியமான ஒரு நிலை அப்படிங்கிறது சாட்சி உணர்வு. இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும்னா வாழ்க்கையில பல துன்பங்கள்ல இருந்து நாம இத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில பல துன்பங்கள்ல இருந்து நம்ம விடுதலை அடைய முடியும். நம்ம பொதுவா இப்ப யதார்த்தமா நம்ம பொதுவா எனக்கு கோபம் வந்துருச்சு, எனக்குள்ள நான் கோபமா இருக்கேன், நான் கவலையா இருக்கேன், நான் ரொம்ப துக்கமா இருக்கேன் அப்படி நம்ம எப்பவுமே சொல்லுவோம். ஆனா சாட்சி உணர்வோட இருக்கிற நிலையில இருக்கிறப்ப எனக்குள்ள கோபம் எழுகிறது, எனக்குள்ள கவலை உண்டாகுது, எனக்குள்ள துக்கம் வருது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அப்படி உணரும் போதுதான் இது எல்லாமே கவனிக்கிற விழிப்புணர்வு தான் சாட்சி அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஒரு எடுத்துக்காட்டா வானத்துல மேகங்கள் நிறைய போய்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு சில நேரத்துல கரும் மேகங்களாவும் இருக்கும், ஒரு சில நேரத்துல வெண்மேகங்களாவும் இருக்கும், சில நேரத்துல மலைகளாவும் பொழியும். அதாவது இந்த மேகங்கள் அப்படிங்கிறது எண்ணங்களும் உணர்ச்சிகளும் தான் நமக்குள்ள வர்ற மேகங்கள் மாதிரி. அதாவது நிரந்தரமா அந்த வானம் போன்றதுதான் இந்த சாட்சி உணர்வு. இந்த சாட்சி உணர்வு நமக்குள்ள என்னென்ன அடுத்து நம்ம சாட்சி உணர்வு எதற்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஒரு நிமிஷம்.
நம்ம எண்ணங்களோட ஒன்றாகி அதை நமக்குள்ள நம்ம எண்ணங்களோட ஒன்றாயிட்டோம்னா நமக்குள்ள ஆட்டி படைக்கும் எண்ணங்கள் வந்து அந்த அந்த எண்ணங்களை ஆட்டி படைக்காம நம்ம சாட்சி பாவமா இருக்கும்போது பலவித துன்பங்களையும் கஷ்டங்களையும் கடந்து வர முடியும். இதே இது நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம ஒரு நேரம் ஒருத்தங்க நம்மள ரொம்ப பாராட்டுனாங்கன்னா நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போம். அந்த இல்லைன்னா சில நேரத்துல நம்ம துக்கமாவும் இருப்போம். அதாவது ஒருத்தங்க விமர்சனம் பண்ணாங்கன்னா நம்ம ரொம்ப ஒரு மாதிரி உடைஞ்சு போவோம். இந்த மாதிரி இருக்கிறப்ப அது கடந்து போகணும்னா எப்படி இருக்கணும்? இதே இது சாட்சி உணர்வோட நம்ம இருக்கிறப்ப இது வந்து ஒரு நிகழ்வு, இது ஒரு செயலா நடக்குது, இது வந்து எப்பவும் வந்துட்டு போய்கிட்டு இருக்க ஒரு சாதாரண விஷயம் அப்படிங்கிற யதார்த்தத்தை நாம அந்த சாட்சி பாவத்துல இருக்கிறப்பவும் அந்த சாட்சி உணர்வு நிலையில இருக்கிறப்பவும் நம்மளால அந்த யதார்த்தமா எடுத்துக்கிட முடியும். இப்படி நமக்குள்ள அதே மாதிரி உறவுகளுக்குள்ள இருக்கிற சாட்சி உணர்வு எப்படின்னா, இப்ப குடும்பங்கள், நண்பர்கள், கணவன் மனைவி, குழந்தைகள், இப்படி எல்லா உறவு முறையும் வந்து நமக்குள்ள அந்த எல்லா உறவு முறையுமே நம்மளோட ஆன்மீக பயிற்சிக்கான மிகப்பெரிய களமா இந்த உறவுகள் வந்து இருக்கு. இது நாம எப்படி எடுத்துக்கிடணும்னா, ஒரு கோபமே வருது அப்படிங்கிறப்ப இந்த சாட்சி உணர்வோட இருக்கிறப்ப ஒரு தீவிரமான கோபம் வந்து அந்த சாட்சி உணர்வு அப்படிங்கிற நம்ம கண்ட்ரோல்ல நம்ம அந்த அதாவது கவனத்துல எடுத்துக்கிட்டோம்னா அந்த நேரத்துல அந்த கோபம் அப்படிங்கிறது அது தீவிரத்தன்மையை குறைச்சு அது சாந்தமடைய வைக்குது. அதனால நம்ம உறவுகளுக்குள்ள இந்த ஆங்காரம், பொறாமை, எதிர்பார்ப்பு, இந்த மாதிரி வன்மம் அந்த மாதிரி இல்லாம ஒரு சாத்வீகமான முறையில பொறுமை, அதுக்கப்புறம் சகிப்புத்தன்மை, அதே மாதிரி மற்றவங்க மேல கருணை, அந்த மாதிரி நம்ம புரிதலை கொண்டு வந்துக்கிடலாம். இது வர்றப்ப நமக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றம் வருதுன்னா நம்ம குடும்பத்துக்குள்ள விரிசல்கள் இருக்காது. எல்லாருக்கிட்டையும் ஒத்து போற நமக்குள்ள ஒரு அதாவது பாண்டிங் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து சாட்சி உணர்வை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம தினமும் சில நிமிஷம் அதாவது தியானம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம ஆனாபான சக்தி தியானம் மூலமா நம்ம பண்ணிட்டு வர்றப்ப நமக்குள்ள எந்த ஒரு எண்ணத்தையும் வரையறைக்குள்ள உட்படுத்தாம இருக்கிறப்ப அந்த சாட்சி பாவம் வந்து தன்னால நமக்கு வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி நம்ம உணர்வுகள் எவ்வளவு தீவிரமா அடக்காம அத ஒரு மாதிரி ஜட்ஜ்மெண்டலுக்குள்ள கொண்டு போகாம ஒரு செயலை செய்யறோம், இது இந்த மாதிரி வரையறைக்கு உட்பட்டது, இந்த மாதிரி நம்ம செஞ்சா இந்த மாதிரி நமக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் வச்சுக்காம அத ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணாத நிலையில் இருக்கிறப்பவும் இந்த சாட்சி பாவம் வந்து மேலோங்கி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் வந்து. இப்ப சாட்சி உணர்வோட பலன்கள் என்னன்னு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப மன அமைதி அதிகரிக்கும், அதே மாதிரி கோபம் குறைய ஆரம்பிக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்காது, அதுக்கப்புறம் உறவுகளுக்குள்ள ரொம்ப மேம்பாடு அடைய முடியும், இன்ப துன்பங்கள் அப்படிங்கிற இதுல வந்து சமநிலையோட நம்ம இருக்க முடியும். இப்படி நம்ம தொடர்ந்து பயிற்சியில இருக்கிறப்ப நமக்குள்ள உள்ளார்ந்த சுதந்திரம் ஒண்ணு உருவாக ஆரம்பிக்கிறது. அதுதான் இந்த உணர்வுகள் இந்த சாட்சி பாவ உணர்வோட பலன்களா நம்ம பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில வந்து சாட்சி பாவம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில இருந்து ஓடி போகிறதுக்கும் அல்ல, அதே மாதிரி உணர்ச்சிகளை அடக்குறதும் அல்ல, எல்லாத்தையும் முழுமையா அனுபவிச்சாலும் அதுக்குள்ள தொலைந்து போகாம இருக்கிறது தான் சாட்சி பாவம். இதே இது பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, செயலை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு கர்மா செயல்னா கர்மா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த செயலை செய்யறது நம்ம எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நாம செய்யணும், கடமையா நிறைவேற்றணும். அந்த கடமையோட விளைவுகளை பற்றி நாம வரையறுக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுதான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் நான் பிரம்மம் புக்ல நிசர்கதத்த மகாராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா,
நான் வந்து அனுபவங்கள் அல்ல, நான் வெறும் அனுபவங்களை சாட்சியாக கவனிக்கும் ஒரு தூய விழிப்புணர்வு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம் மாஸ்டர். மனசை கவனிக்க சாரி மாஸ்டர், யாரு நம்ம மனச கணத்திற்கு கணம் நம்ம கவனிக்க எதையும் தவற விடாம நம்ம சாட்சி பாவத்துல வந்து சுயத்தையும் சுயமற்றதையும் கவனிக்க பிரிக்க தெரிஞ்ச ஒரு முறையை நம்ம புரிஞ்சுக்க முடியும், உதவுது இந்த சாட்சி பாவம் அப்படிங்கிறது. நம்ம நமக்குள்ள போய் நம்ம என்னவா இருக்கிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவும், கண்டுபிடிக்கிறப்ப இந்த சாட்சி பாவம் அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கு. கடைசியா ஒரு ஓசோ என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு குட்டி கதை மூலமா உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். அதாவது ஒரு பெரிய மகரிஷி ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்துக்குள்ள ஒரு முதன்மையான சீடன் அவன் வந்து அந்த ஆசிரமத்துக்குள்ள அந்த பயிற்சிகளை முடிச்சுட்டு கடைசி தருணத்துல அந்த ரிஷி வந்து என்ன சொல்றாருன்னா, நீ ஒரே ஒரு பயிற்சியை மட்டும் நீ இந்த ஊர் மகாராஜா கிட்ட போய் 3 நாள் தங்கி பயிற்சி எடுத்து அவர் அங்கீகாரம் கொடுத்தாதான் உனக்கு இந்த பயிற்சி முழுமை அடையும் அப்படின்னு அனுப்பிடுறாங்க. அப்ப வந்து அந்த அந்த இளம் துறவி வந்து என்ன செய்யறாருன்னா, இவ்வளோ பெரிய மகரிஷியையும் ராஜா கிட்ட அனுப்புறாருன்னா, ராஜாவும் பெரிய மேன்மை நிலை இருக்கிற துறவி போல, அதனாலதான் நம்மள அங்க அனுப்புறாரு, சரி போவோம் அப்படின்ட்டு போறாரு. ஒரு துறவினா அந்த காலத்துல வந்து வெறும் 2 ஒரு மாற்று உடை அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். அவ்வளோ எளிமையா தான் இருப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி அவங்க அரண்மனைக்கு போறப்ப அது ஒரு மாலை நேரமா இருக்கு. அந்த அரண்மனையில அந்த ராஜா வந்து பகல்ல ஃபுல்லா அலுவல்களை முடிச்சிட்டு அது மது அருந்துற நேரமா அவருக்கு இருக்கு. அத போய் அந்த இளம் துறவி பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறான். இப்படி மாதிரி ஒரு ராஜா கிட்ட நம்மள போய் இந்த நம்ம மகரிஷி வந்து இவர்கிட்ட போய் அங்கீகாரம் பெற்றுட்டு வரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்மள என்ன சொல்லி நம்ம கேட்க முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா ராஜா அதை புரிஞ்சுக்கிட்டு, நான் இங்க வந்து நீங்க 3 நாள் தங்கிதான் இருக்கணும். நான் சொல்ற எல்லா வேலையும் செஞ்சு நான் எனக்கு திருப்தி அளிச்சாதான் உங்களுக்கு இந்த அங்கீகாரத்தை தர முடியும். இல்லைன்னா நீங்க திரும்பவும் மறுபடியும் அந்த ஆசிரமத்துல போய் பயிற்சி எடுத்துட்டு மறுபடியும் இங்க 3 நாள் எப்படியும் வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை வைக்கிறார். இந்த மாதிரி இருக்கிற நிலையில சரி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராஜாவுக்காக இந்த நம்ம குருக்காக 3 நாள் எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போயிருவோம் அப்படின்ற எண்ணத்துலதான் அவர் வந்து இருக்காரு. நீங்க வந்துட்டீங்க, எனக்கு ரிஷி சொல்லி அனுப்பியிருக்காரு, நீங்க போய் தங்குங்க அப்படின்ட்டு ஒரு இடத்த அவருக்கு ராஜா எப்படி ராஜா அரண்மனைனா ரொம்ப எக்ஸ்பென்சிவா ரொம்ப ஆடம்பரமா இருக்கும்னு எல்லாருக்கும். ஆனா துறவி அந்த இளம் துறவி வந்து ஆசிரம வாழ்க்கையிலே வாழ்ந்தவர். அதனால அவர் என்ன செய்யறாருன்னா அதை பார்த்து பிரமிப்படைகிறாரு. முத அந்த இடத்தை பார்த்தது பிரமிப்படைகிறாரு. அவரை போய் குளிச்சுட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. அந்த குளிக்கிறதுன்னா ராஜாக்கள் வந்து எந்த மாதிரி குளிப்பாங்கன்னா அந்த காலத்துல வந்து பன்னீர்லயே குளிப்பாங்களாம். அவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்கிறப்ப பன்னீர் தொட்டி நிறைய பூக்களை போட்டு அந்த ரோஜா பூக்களை போட்டு அதை ஊற வச்சு அந்த தண்ணி தான் டெய்லி அவங்க குளிப்பாங்களாம். அந்த மாதிரி இந்த இளம் துறவிக்கும் ராஜா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரிதான் அவரை போய் குளிக்க சொல்றாரு. அங்க ஒரு 4-5 பணிப்பெண்கள் இருக்காங்க. அவங்க ரொம்ப அழகாவும் இருக்காங்க இவங்களுக்கு சேவை செய்யறதுக்காக. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த துறவி வந்து மறுபடியும் அதிர்ச்சி அடைகிறாரு. இப்படி நான் பெண்கள் மத்தியில நம்மள விட்டுருக்காங்களே அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ள ஒரு ஒரு மாதிரி அச்சமும் கூச்சமும் வருது. இருந்தாலும் அவர் என்னென்ன நான் சொல்ற மாதிரி நீங்க இருந்துதான் ஆகணும் அப்படின்னதும் சரின்னு போறப்ப அந்த பெண்கள் வந்து இவங்களுக்கு பணிவிடை செய்யறத பார்த்ததும் அவருக்குள்ள ஒரு அந்த அனுபவம் அனுபவம் வந்து அந்த அனுபவம் வந்து அவங்களுக்கு வேற லெவல்ல கிடைக்குது. அதாவது அவருக்கு அது ஒரு மாதிரி கூச்சத்தையும் அச்சத்தையும் கொடுக்குது. அந்த மாதிரி சுபாவம் இருக்கிறப்ப சாரி மேம், ஒரே ஒரு நிமிஷம் வெளியே ஆள் வந்திருக்காங்க, ப்ளீஸ். திரும்பவும் அதே நிலையில அந்த துறவி வந்து குளிச்சுட்டு செஞ்சுட்டு வந்த பிறகு அந்த அனுபவத்தை அவங்களுக்கு புதிய அனுபவமா இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகுறாரு. மறுபடியும் ராஜா வந்து சாப்பிட ரூம் புக் அழைக்கிறாங்க.
அங்க வந்து ராஜா அப்படிங்கிறப்ப நிறைய பலவிதமான ருசியான உணவுகள் எல்லாம் டேபிள்ல வச்சிருக்காங்க. அதை சாப்பிட சொல்றப்ப எந்த வித ராஜா என்ன சொல்றாருன்னா, உங்க துறவு ஆசிரமத்துல எந்த ஒரு ருசியையும் மனசுக்குள்ள ஏத்துக்காம இருக்கிறது இருக்கபடி சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு குரு சொல்லி கொடுத்திருப்பாரு. அங்க வந்து குருகுலம் அப்படிங்கிறப்ப எல்லாமே இலகுவான முறையில தான், அதாவது ரொம்ப ருசியோ எதுவுமே இல்லாத மாதிரிதான் அங்க சாப்பாடு இருக்கும். அதை பழகுன அந்த துறவிக்கு வந்து இவ்வளவு ருசியா அருமையான சாப்பாடு அப்படிங்கிறப்ப அவரையும் அறியாம ஆஹா அப்படிங்கிற அந்த உணர்வு வெளிப்படுத்துறாரு. அதையும் கவனிக்கிறாரு ராஜா. இது எல்லாமே கடந்துதான் வரணும்னு சொன்னாலும் அவங்களோட யதார்த்தத்துல இருந்து அந்த மாதிரி வார்த்தை வந்துருது. அதுக்கப்புறம் ராஜா வந்து மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் பண்றாரு. ஒரு ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்துல நானும் நீங்களும் மட்டும்தான் இருப்போம். அங்க ஒரு 4 நடன மாதர்கள் ஆடுவாங்க. ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த நடன மாதர்கள் வந்து அவங்க ஆடுறப்ப ஒரு எண்ணெய் தழும்புற கிண்ணத்துல அந்த விளக்கை ஏத்தி அந்த எண்ணெய் தழும்புற அந்த கிண்ணத்தை கையில ஏந்திக்கிட்டு அந்த மண்டபத்தை அந்த நடன மாதர்களை சுத்தி வந்தாதான் நீங்க இந்த அங்கீகாரம் பெற முடியும், அடுத்த கட்ட பரீட்சை அப்படின்னு சொன்னதும் அவர் ஒரு மாதிரி ஆச்சரியப்படுறாரு. இவ்வளவு அழகான நடன மாதர்களை ஒரு செகண்டாவும் பார்த்தோம்னா அந்த மனம் சலனப்படும். அவர் ஒரு சலனப்படுறாரு. ஆனா இந்த எண்ணெய் கிண்ணம் தழும்புனதுன்னா திரும்பவும் நம்ம வந்து திரும்பவும் இதே பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிற நிலையில அவர் என்ன செய்யறாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணெய் கிண்ணத்துல அந்த கவனத்தை செலுத்தி அந்த இடத்தை சுத்தி வர்றாங்க. இந்த பயிற்சியை முடிச்சுட்டு மறுநாள் வந்து ராஜா அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு கங்கையாறு இருக்கு. அதுல போய் நம்ம எல்லாரும் 2 பேரும் போய் குளிக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அவர் வந்து இந்த துறவிக்கு வந்து துறவி உடையில இல்லாம, அதாவது அவரோட ராஜாவோட உடைகள்ல தான் கொடுத்திருக்காரு அரண்மனையில இருக்கிறப்ப. ஆனா துறவி வெளியே போறோம் அப்படின்னது மக்கள் வந்து என்னை துறவியா பார்க்காம தப்பா நினைப்பாங்கன்ட்டு அவருக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பாங்க. என்னோட உடையே நான் உடுத்திட்டு வெளியே வரேன் அப்படின்ட்டு ராஜாட்ட சொல்லிட்டு, உங்க பிரியம் அது, நான் கொடுக்கறது நான் கொடுத்துட்டேன், நான் இப்படிதான் வருவேன் அப்படின்ட்டு ராஜாவும் அவரும் கங்கையில குளிச்சிட்டு இருக்காரு. கங்கையில குளிச்சிட்டு கொஞ்ச நேரத்திலேயேவும் அவரோட அந்த துறவி வந்து ஒரு சின்ன கவுமீன மாதிரி கெட்டியிருப்பாரு. அதுக்கு மேல ஒரு மேலாடை மட்டும்தான் இருக்கும். அதை வச்சுட்டு அவர் ஒரு தண்டைய வச்சிருப்பாரு. ஒரு கம்பு மாதிரி துறவினா எல்லாருமே கம்பு வச்சிருப்பாங்க. அதையும் வச்சுட்டு அந்த ஆத்துக்குள்ள குளிக்கிறாங்க. அதே மாதிரி ராஜாவும் அவரோட சர்வ அலங்காரம் பொருத்தி அந்த ட்ரெஸ்ஸையும் அந்த துறவி துணி பக்கத்துலதான் வச்சுட்டு குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராஜா ரொம்ப ஆனந்தமா குளிக்கிறாங்க. துறவியும் குளிச்சுட்டு இருக்க ஒரு நிமிஷத்திலேயும் அரண்மனை பத்தி எரியறத பாக்குறாரு. வேகமா துறவி வந்து பதறி அடிச்சுட்டு, ராஜா உங்க அரண்மனை பத்தி எரியுது, நீங்க இப்படி குளிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பயமா இல்லையா, எல்லா அதாவது எக்ஸ்பென்சிவான பொருட்கள் எல்லாம் சேதமடையுமே, ஒண்ணுமே நினைக்காம குளிக்கிறீங்களேன்னு அப்படின்னு துறவி கேட்கிறாரு. அந்த சமயத்திலேயே ராஜா, இது என்னோட அரண்மனை அப்படிங்கறது நினைப்பு எனக்கு இல்லை, எனக்கு கவலையும் கிடையாது, நான் இன்னைக்கு இருப்பேன் நாளைக்கு போயிருவேன், இந்த அரண்மனை எத்தனை பேரை பார்க்க போகுதோ அப்படிங்கிற நினைப்புலதான் அவர் பேசுவார். ஆனா துறவி வந்து ஐயோ என்னோட உடை வந்து அந்த அரண்மனை ஆத்து பக்கத்துலதான் அரண்மனைங்கிறப்ப அந்த தீ பற்றும், அந்த பயத்துல வந்து வேகமா தன்னோட துணியை மட்டும் எடுக்க ஓடுறாரு அந்த துறவி. அவர் அந்த தண்டையும் அந்த துணியை எடுத்துட்டு வர்றப்ப ராஜாவோட துணி இருக்கும், அதை தொடாம தள்ளி வந்து எடுத்துட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பவும் ராஜா என்ன அறிக்கை கொடுக்கிறாருன்னா, உங்களுக்கு உங்க துணி பத்திரமா ஆயிருச்சா, உங்க உடைமைகளை எடுத்துக்கிட்டீங்களா, உங்களுக்கு திருப்தி தானே, என்னோட துணிகளையோ என்னோட பொருட்களை சேதப்படுத்துறத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிதல் வருதுன்னா, அவ்வளோ பெரிய மகாராஜா அவ்வளோ பெரிய வாழ்க்கைய வாழ்ந்தாலும் அவர் வந்து வெறும் சாட்சி பாவமா மட்டும்தான் நான் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அடுத்த கட்ட பயிற்சியா அவருக்கு நல்ல மது எல்லாம் கொடுத்ததும் ஒரு மதுவே குடிக்காத ஒரு துறவி வந்து ஒரு சொர்க்கத்துக்கு போற நிலைக்கு வர்றாங்க. யாருமே புதுசா குடிக்கிறப்ப அந்த மாதிரி நிலை வருமா? அந்த ராஜா வந்து எப்பவும் குடிக்கிறதுனால அவரு ஒண்ணுமே தெரியாம நல்ல கான்சியஸா இருக்காரு. இந்த துறவி வந்து அந்த மது நீங்க அளவோட குடிச்சுக்கோங்க, உங்களுக்கு புதுசா குடிக்கிறதுனால ஒரு மாதிரி மயக்கத்துக்கு போயிருவீங்கன்னு சொல்லி கொடுத்தாலும் அந்த மதுவோட ருசியில அவங்க அடிமைப்பட்டு ரொம்ப தீவிரமா அவரையே இழக்கிற நிலையில அவர் இருக்காரு. அந்த நிலையில அவரை தூக்கிட்டு போய் ஒரு கட்டில ராஜா தான் படுக்க வைக்கிறாரு.
அந்த கட்டில் வந்து ராஜாவுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அலங்காரம் பண்ண கட்டில் தான். அந்த கட்டிலுக்கு மேல ஒரு பெரிய கத்திய வச்சு ஒரு கயிறை கட்டி வச்சிடுறாரு. இத பார்த்ததும் அந்த துறவி அதிர்ச்சி அடைகிறாரு. அதிர்ச்சி அடைஞ்சு, இவ்வளவு அழகான கட்டிலுக்கு மேல ஒரு கத்திய வச்சிருக்கீங்க, எந்நேரம் என் மேல விழுந்து என்னை குத்தூணு அப்படிங்கிற பயம்தான் எனக்குள்ள இருக்கிற இந்த இந்த வாசனையே போக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மதுவோட மயக்கமே எனக்கு இல்லாம ஆயிருச்சு அப்படின்னு புலம்புறாரு. இதே மாதிரி 1000 கத்தியோட தான் நான் படுத்திருக்கேன். ஆனா 5 நிமிஷத்துல என்னால கொரட்டை விடுற சத்தம் உனக்கு கேட்கும் அப்படின்ட்டு போய் படுத்து தூங்கிடுறாரு. காலையில வரைக்கும் துறவி வந்து தூங்கவே இல்ல. அந்த கத்தி எந்நேரம் நம்ம அருந்து விழுந்துருமோ அப்படிங்கிற பயத்துல. இது எல்லாமே என்னத்தை குறிக்குதுன்னு நம்ம வாழ்க்கைக்கு பாடமா எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது எவ்வளவுதான் ராஜாவா இருந்தாலும் அவர் பற்றே இல்லாம இருந்தாரு. இந்த துறவி சாதாரண துறவு வாழ்க்கையில ஃபுல்லா இருந்தும் கூட இது ஒவ்வொரு செயல்லையும் அவரோட பற்ற வெளிப்படுத்தினார். நம்ம இந்த சாட்சி பாவமாவே இல்லாம இருக்கிறதுனாலதான் இந்த படிப்பினைக்காக தான் அந்த மகரிஷி வந்து இந்த ராஜா கிட்ட அனுப்புனாரு அப்படிங்கிற இந்த பாடத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவுதான் மாஸ்டர், இந்த கதை முடியுது. தேங்க்யூ மாஸ்டர், எல்லாரும் கேட்டதுக்கு. கூட டிஸ்டர்ப் ஆனதுக்கு என்ன மன்னிச்சு. சாரி மாஸ்டர், இதை முடிச்சுக்கிறேன் மாஸ்டர். தேங்க்யூ.